எபிசோட் 271. லோகேஷ் வேக வேகமாக அடுத்தடுத்து 3 படிக்கட்டுகள் ஏறினான். அவன் அதன் பிறகு திரும்பி ஆதனை பார்த்து சவால் விட்டான். மறுபக்கம் நன்னன், நம்மளும் 3 படிக்கட்டு போய் பார்க்கலாமா என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆதன் மீண்டும் கண்களை மூடி நின்றான். சற்று ரிலாக்ஸ் செய்துவிட்டு அதன் பிறகு படிக்கட்டுகள் ஏறிக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அப்போது நன்னன் தலையை உயர்த்தி லோகேஷை பார்த்தான். அவன் உடம்பு மிகவும் நடுக்கமடைந்து கொண்டிருப்பதை பார்த்தான். லோகேஷ் அதை மிகவும் போராடி கட்டுப்படுத்திக் கொண்டும் வலியை பொறுத்து கொண்டும் இருந்தான். அதை பார்த்து உறைந்து போனான் நன்னன். இல்ல, நம்ம லோகேஷ் மாதிரி 3 படிக்கட்டுலாம் ஏற வேண்டாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு வேகத்துல ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த தாக்கத்தை தாங்க முடியாம தோத்து போறதுக்கு பொறுமையா ஏறி எப்பவும் போல 2வது இடத்தை தக்க வச்சுக்கலாம் என்று நினைத்தான் நன்னன். அப்போது ஆதன் மீண்டும் கண்களை திறந்து பார்த்து விட்டு, இப்போதைக்கு நம்ம 3 படிக்கட்டுகள் ஏறலாமா வேண்டாமா, இல்ல நேரம் வரும்போது பாத்துக்கலாம் என்று நினைத்து விட்டு சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு லோகேஷை பார்த்து, என்னப்பா லோகேஷ், 3 படிக்கட்டு ஏறி நிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குதா என்ன என்று சிறு புன்னகையுடன் கேட்டான். அதை கேட்டதும் ஆதனுக்கு அருகில் இருந்த பருள் மற்றும் நன்னன் ஆதனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது முதல் போட்டியில் இருந்து வெளியேறிய ஒரு எக்ஸ்பர்ட் ஆதனின் கேள்வியை கேட்டு, என்னப்பா இவன் கேக்குறத பார்த்தா இவன் 3 படிக்கட்டு ஏறிடுவான் போல இருக்கே என்று கூறினான். டேய், நடக்காத விஷயத்த எதுக்குடா இப்படி ஆணு வாயை தொடர்ந்து பேசிட்டு இருக்க? இந்த ஆதன் சக்தி வாய்ந்தவன் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவன் தொடர்ந்து 3 படிக்கட்டுகள் ஏறுறதெல்லாம் இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் முடியவே முடியாதுடா, சரியா என்று கூறினான். இதுபோல் ஆங்காங்கே பலரும் ஆதனால் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கான ஒரே காரணம் அந்த படிக்கட்டின் தாக்கத்தை பற்றி அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்து தெரிந்து கொண்டார்கள். அப்போது ஆதனின் கேள்வியை கேட்டு லோகேஷ் நக்கலாக சிரித்துவிட்டு, இல்ல ஆதன், அவ்வளவு பெரிய தாக்கம்லாம் இல்ல, அதனால நீ தாராளமா வா, உனக்கு எதுவும் ஆகாது என்று வஞ்சகமாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்களும் எக்ஸ்பர்ட்களும் லோகேஷ் ஆதனை வீழ்த்த வஞ்சகமாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கே புரிந்திருக்கிறது என்றால் ஆதனுக்கு இந்த விஷயம் புரியாமல் இருக்குமா? அப்போது பருள் வேகமாக திரும்பி ஆதனை பார்த்து, ஆதன், அவன் உன்னை பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறான்டா, அதனால அவன் பேச்ச கேட்காத. நீ இந்த படிக்கட்டுல தொடர்ந்து 3 படிக்கட்டுகள் எல்லாம் ஒன்னும் ஏற வேண்டாம் என்று பதறினாள். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை மட்டும்தான் செய்தான். ஆனால் அதில் முழுக்க முழுக்க நம்பிக்கையும் துணிச்சலும் இருப்பதை பார்த்தே புரிந்து கொண்டாள் பருள். இருப்பினும் லோகேஷ் சக்தி ஆதனை விட வலிமையானது என்று பருளுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவள் பதட்டப்பட்டு பேசிக் கொண்டிருந்தாள். நீ எதுக்கும் கவலைப்படாது பருள், நான் 3 படிக்கட்டுகள் தொடர்ந்து ஏற போறதில்ல. ஆனா நீயும் நானும் லோகேஷ்க்கு முன்னாடி இந்த போட்டியை முடிக்க போறோம் என்று ஆதன் சிறு புன்னகையுடன் கூறிவிட்டு கண்களை மூடி நின்றான். ஆதனின் வார்த்தைகளை பருளால் புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தாள். இவன் என்ன சொல்றான்? நம்ம இப்ப 73வது படியில இருக்கோம், லோகேஷ் 76வது படியில இருக்கான். அப்படி பார்த்தா நம்ம ஒரு படியா ஏறினாலும் 8 படி ஏறணும். ஆனா லோகேஷ் 5 படி தான் ஏறணும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம லோகேஷ்க்கு முன்னாடி முடிப்போம் என்று நினைத்து குழப்பமடைந்தாள். வருள் அதை யோசித்துக் கொண்டிருந்த போது ஆதன் மெல்ல கண்களை திறந்தான். அவனது உடம்பில் இருந்து சக்தி ஆற்றல் வந்து கொண்டிருந்தது. ஆதன் உடம்பு மெல்ல மேலே நடக்க ஆரம்பித்ததை பார்த்த பருள் அதிர்ச்சி அடைந்தாள். அவளுக்கு காத்திருந்த அடுத்த அதிர்ச்சி, ஆதன் பருளையும் தூக்கி கொண்டு அந்த படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தான். 74வது படிக்கட்டில் ஆதன் தனது தடத்தை பதித்தான். அதை பார்த்த லோகேஷ், இவன் எப்படியும் அங்கேயே நின்றுவான், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த படிக்கட்டுக்கு போய்க்கலாம் என்று நினைத்து விட்டு ஆதனை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆதன் பருளையும் தூக்கி கொண்டு அந்த 74வது படிக்கட்டில் நின்று கொண்டிருப்பதை பார்த்த மக்கள், இவன் தனியா அந்த படிக்கட்டு ஏறினாலே 2 படிக்கட்டு கூட தாண்ட மாட்டான், இதுல பருளை வேற தூக்கிட்டு போறான், இவன் எப்படியும் அந்த படிக்கட்டுல இருந்து வர்ற சக்தி ஆற்றல் பட்டதும் அவன் எனர்ஜி டவுன் ஆகி போட்டியில இருந்து வெளியே போக போறான் பாரு என்று கூறினான் ஒருவன். அதை கேட்டு அவனது நண்பன், ஆமா மச்சான், இவன் போறது இல்லாம அந்த பருளையும் தூக்கிட்டு 2 பேரும் ஒன்னா வெளியே போக போறாங்க பாரு, லோகேஷ் வேற இவனை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஆற்றல் சக்திக்கு அவர் அடுத்த 5 படிக்கட்டு கூட அசால்ட்டா ஏற வாய்ப்பு இருக்கு என்று கூறினான். இப்படி ஆங்காங்கே மக்கள் ஆதனை தூற்றிக் கொண்டிருந்தார்கள். சிலர் ஆதன் ஒருவேளை 3 படிக்கட்டுகள் ஏறி விடுவானோ என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது லோகேஷ் நம்பிக்கையில் இடி விழுந்தது போல ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னவென்றால் ஆதன் அடுத்த படிக்கட்டும் ஏறினான். அதாவது 74வது படிக்கட்டில் இருந்து 75வது படிக்கட்டுக்கு முன்னேறினான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் ஆதனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த படிக்கட்டில் இருந்து வந்த சக்தி ஆற்றல் ஆதனை வெகுவாக தாக்கியும் அவன் அதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் இருந்தான். அப்போது ஆதன் அத்துடன் நின்று விடுவான் என்று வருள் முதல் அங்கிருந்த பெரிய மேடையில் இருக்கும் மாஸ்டர்கள் வரை நினைத்துக் கொண்டிருந்த போது அடுத்த நிமிடம் ஆதன் சற்றும் தாமதிக்காமல் அடுத்தபடியான
76வது படியிலும் அடியெடுத்து வைத்து நின்றான். அதை பார்த்து அங்கிருந்த மக்களுக்கு அங்கு நடப்பதை சற்றும் நம்பவே முடியவில்லை. ஆதனும் லோகேஷும் இப்போது ஒரே படிக்கட்டில் எதிரெதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். பருள் ஆதனை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். ஆதனின் லெவலுக்கும் லோகேஷின் லெவலுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது. ஆனாலும் லோகேஷ் செய்த விஷயத்தை ஆதனும் செய்து முடித்திருக்கிறான் என்பதுதான் அங்கிருந்த மக்களின் ஆச்சரியத்திற்கான விஷயமே. ஆதன் அந்த படிக்கட்டை ஏறியதும் அவனது உடம்பு நடுங்கியது. அவன் தனது ஆற்றல் சக்தியை வைத்து அதை பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த மக்கள், லோகேஷ் தொடர்ந்து 3 படிக்கட்டுகள் ஏறின அதே விஷயத்த ஆதனும் பண்ணிட்டானா என்று அனைவரும் உறைந்து போய் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனை தனது படிக்கட்டில் தனக்கு எதிரில் பார்த்த லோகேஷிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த பெரிய மேடையில் இருந்த அனைத்து மாஸ்டர்களும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். ஆதன் அந்த படிக்கட்டில் இருந்து வந்த சக்தியாற்றலை தாங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கைகால் எலும்பு முறிவு ஏற்பட்டால் என்ன வலி வலிக்குமோ அந்த வலியை உணர்ந்தான் ஆதன். அதன் பிறகு அந்த சக்தியாற்றலை அவன் தாங்கிக் கொண்ட பிறகுதான் பருளை கீழே இறக்கிவிட்டான். ஏனென்றால் ஆதனை பொறுத்தவரை அவன் எடுக்கும் ரிஸ்க் பருளுக்கு ஏதும் ஆகக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தான். அதனால் அவளால் எந்த தாக்கத்தை தாங்க முடியுமோ அந்த தாக்கம் வரும்போது பருளை கீழே இறக்கிவிட்டான் ஆதன். அப்போது பருள் அங்கிருந்த 76வது படிக்கட்டில் இறங்கியதும் அவளால் அந்த ஆற்றலை எளிதாக தாங்க முடிந்தது. காரணம், ஆதன் அவளுக்கு செல்ல வேண்டிய தாக்கத்தை அவனே வாங்கி கொண்டான். அப்போது ஆதன் லோகேஷை பார்த்து, என்னடா நான் இப்படி உன் முன்னாடி நிப்பேன்னு எதிர்பார்க்கல. இப்படி எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்போதுதான் போட்டியே சுவாரஸ்யமா மாறும். அப்புறம் நீ என்ன சொன்ன, என்னால நீ பண்ண மாதிரி 3 படிக்கட்டு ஏற முடியாதா? இப்ப சொல்றேன், என்னால 3 படி ஏற முடியாது. ஏன்னா அதுக்கும் மேலேயும் என்னால ஏற முடியும். அதை இன்னைக்கு எல்லாருக்கும் செஞ்சு காட்டுறேன் என்று கூறினான். அதை கேட்டு லோகேஷ், மக்கள், வீரர்கள் மற்றும் மாஸ்டர்கள் அனைவரும் ஆதன் என்ன சொல்கிறான் என்று குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு ஆதன் உடம்பில் மீண்டும் சக்தியாற்றல் பிரகாசமாக மின்னியது. அதை பார்த்த பருள், ஆதன் நீ இப்போ என்று பேசுவதற்கு வந்தாள். அப்போது ஆதன் அவளை குறுக்கிட்டு, நான் என்ன செய்ய போறேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும் என்று கூறிவிட்டு பருளை தனது நெஞ்சோடு அணைத்து பிடித்துக் கொண்டு அடுத்த படிக்கட்டான 77வது படிக்கட்டில் அடியெடுத்து வைத்தான் ஆதன். ஆதன் 77வது படிக்கட்டில் ஏறி நின்றான். அவனது உடம்பில் இருந்து வந்த ஆற்றல் அந்த படிக்கட்டின் சக்தி ஆற்றலோடு ஒன்றுபட்டு விட்டது. அதனால் ஆதனுக்கு அது பெரிய தாக்கத்தை கொடுக்கவில்லை. அதை பார்த்த நன்னன், இது எப்படி சாத்தியமாச்சு? லோகேஷ் 3 படிக்கட்டு தான் தொடர்ந்து ஏறினான், ஆனா இந்த ஆதன் 4 படிக்கட்டுகள் ஏறிட்டா என்று நினைத்து அதிர்ச்சி அடைந்தான். அப்போது ஆதன் அந்த படிக்கட்டில் இருந்து அங்கிருந்த அனைத்து மக்களையும் பார்த்தான். அங்கு ஆதனை தூற்றிய மனிதர்கள் எல்லாம் வாயடைத்து போய் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு மீண்டும் லோகேஷை பார்த்து, நீ என்ன பார்த்து என்ன சொன்ன? தொடர்ச்சியா 3 படிக்கட்டு ஏறி காமின்னு சொன்னல, இப்ப பாருடா என்று ஆதன் சொல்லி முடித்த அடுத்த நொடி டங் டங் என்று 3 சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம் என்றால், ஆதன் 77வது படிக்கட்டில் இருந்து மீண்டும் 3 படிக்கட்டுகள் மேலே ஏறி நின்றான். இப்போது ஆதன் பருளுடன் 80வது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் ஆதன் மீது யார் கவனமும் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இப்போது அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்களின் பார்வையும் ஆதன் மீதுதான் இருந்தது. பலாயிரக்கணக்கான வீரர்களின் பார்வையும் ஆதன் மீதுதான் இருந்தது. மற்றும் அங்கிருந்த பெரிய மேடையில் அமர்ந்திருந்த மாஸ்டர்களின் பார்வையும் ஆதன் மீதுதான் இருந்தது. அதிலும் மாஸ்டர்கள் அனைவரும் அவரவர் இடத்திலிருந்து வேகமாக எழுந்து நின்றார்கள். ஏனென்றால் மக்கள் மட்டுமல்லாது அங்கிருந்த மாஸ்டர்களும் லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் தான் முதல் 3 இடங்களை பிடிப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதன் 7 படிக்கட்டுகளை ஒன்று சேர ஏறுவான் என்று அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அங்கு நின்று கொண்டிருந்த லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டூரியன் மூவரும் பேரதிர்ச்சியுடன் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த படிக்கட்டின் கீழே நின்ற சில எக்ஸ்பர்ட்கள் ஆதன் 80வது படிக்கட்டில் நின்று கொண்டிருப்பதை அவர்களால் சற்றும் நம்பவே முடியவில்லை. ஆதன் எப்படி 7 படிக்கட்டுகளை ஒன்று சேர ஏறினான் என்று அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை. அங்கிருந்த மக்களின் மனசு படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் ஆதனை ஆரம்பத்திலிருந்தே அங்கிருந்த மக்கள் குறைத்து எடை போட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அந்த வீரன் வெற்றி வாகை சூடப்போகிறான் என்று பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்போது ஆதன் படிக்கட்டிலிருந்து வந்த சக்தி ஆற்றலை பல்லை கடித்துக் கொண்டு தாங்கிக் கொண்டிருந்தான். இதற்கு முன்பு 3 படிக்கட்டுகள் ஏறிய போது அவனுக்கு கால் எலும்புகள் முறிவு ஏற்பட்டது போல உணர்ந்தான். ஆனால் இப்போது 4 படிக்கட்டுகள் ஒன்று சேர ஏறியதால் அவனது கை கால்கள் வெட்டப்பட்டால் என்ன வலி கொடுக்குமோ அந்த வலியை கொடுத்தது. ஆதன் அந்த படிக்கட்டில் குனிந்தவாறு அந்த வலியை பல்லை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டிருந்தான். அப்போது சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆதன் தலையை உயர்த்தி நின்றான். அவன் படும் சிரமத்தை பார்த்த பருளுக்கு கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. ஏனென்றால் அவளுக்கு அந்த சக்தி தாக்கத்தை பற்றி நன்றாக தெரியும்.
அது எவ்வளவு வலி கொடுக்கும் என்றும் தெரியும். அப்போது ஆதன் பருளை பார்த்து சிறு புன்னகை செய்துவிட்டு அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு திரும்பி லோகேஷை பார்த்து, நீ, நான், நன்னன் 3 பேரும் ஒரே படிக்கட்டில் நிற்கும் போது பார்த்தப்போ எவ்வளவு அதிர்ச்சியில இருந்தையோ அதை விட இப்ப கொஞ்சம் அதிகமாவே அதிர்ச்சியில இருப்ப போல. அப்புறம் இந்த 76வது படிக்கட்டுக்கு வந்துட்டு நீ என்ன சொன்ன? பூனைக்கு புலி வேஷம் போட்டா அது புலி ஆயிடாதா? உண்மைதான். ஆனா பூனை புலி ஆகணும்னு நினைச்சதுன்னா அது புலியை விட முழு முயற்சியை போட்டுச்சுன்னா புலியோ எலியோ பூனையை பார்த்து பயந்து நின்றுதான் ஆகணும். இப்போ நீ என்ன பார்த்து நின்றுட்டு இருக்க மாதிரி. முயற்சி தான் முக்கியம் லோகேஷ். ஆற்றலும் தோற்றமோ அடுத்த விஷயம்தான். புரிஞ்சதா என்று கூறினான். அதை கேட்டதும் லோகேஷ் கன்னத்தில் பலாரென்று அறை விழுந்தது போல உணர்ந்தான். அவனது கோபம் எல்லை மீறியது. ஆதன், இந்த போட்டியில நீ என்ன ஜெயிச்சிட்டேன்னு ரொம்ப ஆடாதடா. எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அப்படி பார்க்கும்போது உன் முடிவு என் கையால தாண்டா நடக்கும். அடுத்த போட்டிக்கு என்னவா இருந்தாலும் சரி, அதுல உன்னை ஜெயிச்சு காட்டுறா என்று கத்தினான் லோகேஷ். அதை கேட்ட ஆதன் ஏதும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த மக்கள் ஆதன் அடுத்து என்ன சொல்ல போகிறான் என்று கேட்க காத்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்த போட்டியில் அல்லது இந்த போட்டி நிறைவு அடைந்ததும் நிச்சயமாக லோகேஷ் ஆதனை கொல்ல முயற்சி செய்வான். ஏனென்றால் ஆதனை லோகேஷ் ஏதும் செய்யவில்லை என்றால் அதன் பிறகு மக்களிடையே இருக்கும் அவனது மரியாதை குறைந்து போய்விடும் என்று அங்கிருந்த மக்கள் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது 60வது மற்றும் 70வது படிக்கட்டுக்கு வந்திருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஆதனை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த சிலர் அதிர்ச்சி அடைந்தார்கள். சிலர் ஆதனை வெறுப்புணர்வோடு பார்த்து கொண்டும் இருந்தார்கள். அதிலும் ஆதனை பழிவாங்க வேண்டும் என்று திட்டம் திட்டிக் கொண்டிருந்த வீரர்கள் ஆதனின் உடல் பலம் மற்றும் சக்தி ஆற்றலை பார்த்து பதட்டம் அடைந்தார்கள். அப்போது பருள் ஆதனை வியந்து போய் பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் ஆதன் மீது இருந்து கண்களை மாற்றிக்கொள்ளவே முடியாமல் அவனை காதலோடு பார்த்து கொண்டிருந்தாள். ஆதன் அவனது 2 இடுப்பிலும் கை வைத்துக் கொண்டு அங்கிருந்த மக்கள், வீரர்கள் மற்றும் மாஸ்டர்களையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் அங்கிருந்த மாஸ்டர்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினான். அதை பார்த்த மாஸ்டர்களும் சந்தோஷமாக தலையசைத்தார்கள். 3வது போட்டி என்னவாக இருக்கும்? அதில் ஆதன் செய்யப்போவது என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 272. ஆதன் 80வது படிக்கட்டில் கம்பீரமாக நின்று அங்கிருந்த மக்கள், வீரர்கள், மாஸ்டர்கள் என்று அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஆதன் மீதுதான் இருந்தது. ஆதனை 2 மாதங்களாக மட்டும்தான் பருள் பார்க்காமல் இருந்தாள். அதற்கு முன்பு வரை ஆதன் என்னென்ன செய்கிறான், அவன் என்ன ஆற்றல் சக்தி வைத்திருக்கிறான் என்று ஆதனுக்கு தெரியாமல் பருள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். அது மட்டுமின்றி ஆதனின் சக்தி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்ததையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் பருள். ஆதன் இந்த சக்தியெல்லாம் அவன் எங்கிருந்து பெறுகிறான் அல்லது எப்படி பெறுகிறான் என்று பருளுக்கு தெரியாது. ஆனால் ஆதன் சக்தி ஆற்றலும் லெவலும் அதிகமாகிக் கொண்டிருந்ததை பார்த்து அவளுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. அதை அவள் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் மனதிற்குள் சந்தோஷமாகத்தான் உணர்ந்தாள். இறுதியாக ஆதன் லோகேஷை பார்த்து, இந்த போட்டியில மட்டும் இல்ல, நீ எந்த போட்டியில கலந்துகிட்டாலும் நான் அதுல கலந்துகிட்டு உன்னை ஜெயிப்பண்டா என்று கெத்தாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் பலரும் முகத்தை சுளித்துக் கொண்டார்கள். ஏனென்றால் ஆதன் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டான் என்பது உண்மைதான். இருப்பினும் அவன் இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் லோகேஷை வெல்வான் என்பது ஆணவத்தின் உச்சமாக நினைத்தார்கள் மக்கள். ஆனால் ஆதன் தனது தைரியத்தையும் நம்பிக்கையையும் வார்த்தைகளால் கூறியதாகத்தான் நினைத்தான். இதுதான் வீரனுக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவனுக்கும் இருக்கும் வித்தியாசமாகும். அதிலும் சில மக்கள் ஆதனின் வீரத்தை பார்த்தும் லோகேஷிடம் கர்ஜிக்கும் திறனை பார்த்தும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ஆதன் அங்கு பேசிக் கொண்டிருக்கும் எந்த ஒரு மக்களின் பேச்சையும் காதில் போட்டுக் கொள்ளவில்லை. அவன் அப்படியே திரும்பி அங்கிருந்த பெரிய மணியை பார்த்தான். அவன் மீண்டும் லோகேஷை பார்த்துவிட்டு அந்த கோபத்தில் ஓங்கி அந்த மணியில் குத்தினான். அந்த மணி சுக்குநூறாக உடைந்தது. அதை பார்த்து அங்கிருந்த ஆதனை வசைவாடி கொண்டிருந்த மக்கள் அனைவரும் வாயடத்தி போய் அமர்ந்திருந்தார்கள். அந்த மணி உடைந்த சத்தம் அங்கிருந்த அரங்கத்தில் எதிரொலித்தது. அது மட்டுமின்றி அந்த ஆற்றல் வானத்தையும் பூமியையும் ஒரு உழுக்கு உலுக்கியது. அப்போது அந்த படிக்கட்டில் இருந்த எக்ஸ்பர்ட்களும் நடுக்கம் கண்டார்கள். அதை உடைத்த அடுத்த நிமிடம் ஆதனும் பருளும் அந்த போட்டியின் நிறைவு பகுதியான 81வது படிக்கட்டில் வந்து நின்றார்கள். அப்போது ஆதன் பருளை பார்த்து, அந்த 73வது படிக்கட்டில் இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தை இப்ப புரிஞ்சதா என்று கேட்டான். இதுக்கு மேலேயும் புரியாம இருக்க நான் என்ன முட்டாளா? இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அங்க பாரு, அந்த எக்ஸ்பர்ட் எல்லாம் நீ ஜெயிச்சதை பார்த்து சந்தோஷப்படுறதை விட உன்னை வெறுப்போட தான் பார்த்துட்டு இருக்காங்க என்று கூறினாள் பருள். அதை கேட்ட ஆதன், பருள், இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான்னு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா தினம் தினம் பயந்து பயந்து தான் வாழ வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இவன் நம்மளை கொன்றுவானோ அவன் நம்மளை அடிச்சிருவானோன்னு பயந்தா நமக்கு தான் பிரச்சனை. எது வந்தாலும் பாத்துக்கலான்னு இரு, அப்போதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல வாழ முடியும். அப்புறம் நீ எதுக்கு பயப்படுறேன்னு தெரியும்.
எவனாவது என்ன அடிச்சு காயப்படுத்திடுவானோ இல்ல கொன்றுவானோ தானே என்று கேட்டான். பருளும் ஆதென்று மெல்லமாக தலையசைத்தாள். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, ஒன்னு புரிஞ்சுக்கோ பொருள், எவன் நம்மளை அடிச்சுட்டு போறானோ அவனை கொல்லணும்னு நம்ம பயிற்சி எடுப்போம். அப்ப நம்ம ஆற்றல் சக்தி அதிகமாகும். அப்புறம் இன்னொன்னு, அவன் நம்மளை கொன்னுட்டு போறான்னு நம்ம முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு பார்க்கலாம். முடியலன்னா ஆடவன் விட்ட வழின்னு போக வேண்டியதுதான். ஏன்னா அதுக்கெல்லாம் பயந்தா மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல வாழ முடியாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீதான். இது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்று கூறினான். பருளும் சரியென்று தலையசைத்தாள். அதன் பிறகு அவள் வேறு எதுவும் பேசவில்லை. ஆதனும் ஏதும் பேசாமல் அங்கிருந்த அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அப்போதும் அந்த படிக்கட்டில் சண்டை நடந்து கொண்டுதான் இருந்தது. இருப்பினும் அங்கிருந்த மக்களின் கண்களில் ஆதன் தான் இருந்தான். அவர்கள் அனைவரும் ஆதனை மட்டும்தான் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதன் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் போது அங்கிருந்த அனைத்து மக்களும் அவன் படிக்கட்டு தாக்கம் தாங்க முடியாமல் வரப்போகிறான் என்றுதான் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆதனின் ஆற்றல் சக்தியும் திறமையும் வெளிப்பட்ட அடுத்த நிமிடம் அவர்களது எண்ணம் தவறானது என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். அப்போது அந்த படிக்கட்டுக்கு கீழ் இருந்து அசோகன் மற்றும் அதுல்யா இருவரும் ஆதனை பாராட்டி கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த போட்டியில் வெற்றி பெற்றது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது அதுல்யா அசோகனை பார்த்து, இந்த நேரம் பார்த்து சோமன் நம்ம கூட இல்லாம போயிட்டான் அசோகா, இல்லனா அவன் சந்தோஷத்துக்கு அளவே அமர்ந்திருக்கும் என்று கூறினாள். அட, அவன் என்ன வெளியூரா போயிட்டான்? அவனும் பக்கத்தில் நடக்கிற வாரியர் லெவல் படிக்கட்டு போட்டியில தானே இருக்கான். அவன் எத்தனாவதா வர்றான்னு காத்திருந்து பார்க்கலாம் இரு என்று கூறினான் அசோகன். ஆமா ஆமா, அதை நான் மறந்தே போயிட்டேன். பாவம், சோமன் தனியா அங்க என்ன போய் கஷ்டப்பட்டு இருக்கானோ என்று கூறினாள் அதுல்யா. அப்போது அப்படியே மறுபக்கம் சோமன் அந்த போட்டியை முடித்துவிட்டு அதில் ஏறி வரும் வாரியர் லெவல் வீரர்களை மேலே வர உதவி செய்து கொண்டிருந்தான். ஏண்டாடே, சண்டை போடுவீங்க, மாத்தி மாத்தி அடிச்சுக்கலான்னு வந்தா நீங்க என்னடானா என்கிட்ட உதவி கேட்டு மேல வந்துட்டு இருக்கீங்க என்று கிண்டலாக கேட்டான் சோமன். என்னப்பா பண்றது, நம்ம இருக்கிறதே கொஞ்சம் பேரு, இதுலயும் 9வது லெவல் சக்தியில இருக்க உன்ன மாதிரி ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. எங்களால ஒன்னு அடிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். அப்புறம் எப்படி நாங்க நெருப்புன்னு தெரிஞ்சு உள்ள குதிக்கிறதுக்கு தயாராகும் சொல்லு என்று கூறினான் வாரியர் லெவல் வீரன் ஒருவன். ஆனா டேய், நீங்க வர்ற வழியில என்கிட்ட பேசுற பேச்சுக்கு சரியா படிக்கட்டுல வந்திருந்தா கூட இந்நேரம் 81வது படிக்கட்டுக்கு நீங்க 2 வாட்டி வந்துட்டு கீழே போயிருக்கலாம்டா. உங்களுக்கு எல்லாம் வாய் இல்லைன்னா நாய் கூட உங்களோட சேராதரா என்று கூறினான் சோமன். சோமன் டாப் 10க்கு வந்து விட்டான். இருப்பினும் அங்கிருந்த டாப் 10 வீரர்களும் அதன் பிறகு வருகின்ற வீரர்களை மேலே வர உதவி செய்து கொண்டுதான் இருந்தார்கள். மறுபக்கம் அந்த பெரிய மேடையில் இருந்த யுவராஜ் மாஸ்டர் ஆதனை பார்த்து, என்னோட எதிர்பார்ப்புக்கு நீ ஏமாற்றத்தை கொடுக்கல ஆதன் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தார். ஆதன் கடந்த போட்டியில் சிறந்த ரேங்கிங்கில் வரவில்லை என்றாலும் இந்த போட்டியில் முதலிடத்திற்கு வந்திருப்பது யுவராஜ் மாஸ்டருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்போது அவர் சென்று அங்கிருந்த மற்றொரு மாஸ்டரான பருளின் தந்தையான பாலன் மாஸ்டரிடம், வாழ்த்துக்கள் பாலன் மாஸ்டர், உங்க பொண்ணு 2வதா வந்திருக்கா, நிச்சயமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன் என்று சிறு புன்னகையுடன் கூறினார். எனக்கு சந்தோஷம்தான் மாஸ்டர், இப்படி ஒரு மாவீரன் கூட என் பொண்ணு ஜெயிச்சிருக்காங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் மாஸ்டர். அதுவும் இல்லாம ஆதனும் பருளும் நெருங்கிய நண்பர்கள், அதனால பருளுக்கும் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று கூறினார் பாலன். அதை கேட்டு அங்கிருந்த மற்ற மாஸ்டர்கள் சிறு புன்னகை செய்துவிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது ஏகன் மாஸ்டர் மற்றும் தனிகைநாதன் மாஸ்டருக்கு பிடிக்கவில்லை. அப்போது அங்கிருந்த மதுரா அகாடமி பொறுப்பாளர் அங்கிருந்த மாஸ்டர்களை பார்த்து, ஆதனுக்கு இருக்க வலிமைக்கு அவன் எப்படியும் அடுத்த போட்டியிலையும் ஜெயிச்சு டாப் 10 இடத்துக்கு வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் இந்த மதுரா அகாடமி வந்ததுல இருந்து பல நம்ப முடியாத விஷயங்களை ஈஸியா பண்ணிட்டு தான் இருக்கான் என்று கூறினார். அதை கேட்ட யுவராஜ், ஆமா ஆமா ஐயா, அததான் நானும் சொல்லான்னு வந்தேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க என்று சந்தோஷமாக கூறினார். இதையெல்லாம் கேட்ட தனிகைநாதனுக்கு கோபம் எல்லை மீறியது. அத்துடன் ஆதன் மீதான வெறுப்பும் அளவு கடந்தது. அப்போது மீண்டும் டங் என்று ஒரு சத்தம் கேட்டது. அதை கேட்ட அந்த பெரிய மேடையில் இருந்த அனைத்து மாஸ்டர்களுக்கும் எக்ஸ்பர்ட்களுக்கும் மக்களுக்கும் என்னதென்று அனைவரும் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி பார்த்தார்கள். ஆதன் அந்த 81வது படியையும் ஏறி அந்த போட்டியை முதல் வீரனாக நிறைவு செய்தான். அதை பார்த்த தனிகைநாதனும் ஏகனும் ஆதனை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அட்டோரியன், மைதிலி, ஜனனி என்று மூவரையும் தனிகைநாதன் அழைத்து தனியாக பேசியதற்கு காரணமே ஆதனை அந்த போட்டியில் வைத்தே கொன்றுவிடுங்கள் என்று சொல்லத்தான். ஆனால் இதில் அட்டோரியன் வேகமாக லோகேஷையும் நன்னனையும் பின்தொடர்ந்து போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்று சென்று விட்டான். மைதிலி அந்த ஆற்றல் சக்தி மிக்க படிக்கட்டில் இருந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே நேரம் சரியாக இருந்தது. இதில் ஜனனி மட்டும்தான் ஆதனுடன் சண்டை போட்டாள். அதிலும் அவள் தோல்வியடைந்ததால் மீண்டும் திரும்பி போட்டியில் கவனம் வைத்து ஆதனை பின்தொடர்ந்து சென்றாள். ஆனால் ஆதன் அங்கே இருக்கும் அனைவரும் வியக்கும் விதமாக 81 படிக்கட்டுகளையும் தொடர்ந்து ஏறி வெற்றி வாகை சூடியதுதான் சிறப்பான விஷயமாகும். எது தனிகைநாதன் பார்க்க கூடாது என்று நினைத்தாரோ அதுதான் நடந்தேறியுள்ளது.
ஆதன் இந்த பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அறிமுகமாகுவதற்கு முன்பு அவனை கொல்ல வேண்டும் என்பதுதான் தணிகைநாதனின் எண்ணமாகும். அந்த எண்ணத்தை ஆதன் தனது திறமையால் தவிடுபொடி செய்துவிட்டான் என்பதுதான் உண்மையாகும். மறுபக்கம் நன்னனின் மாஸ்டரான ஏகனும் முகத்தை சுளித்துக் கொண்டுதான் அமர்ந்திருந்தார். ஏனென்றால் அவர் நன்னன் 2வது இடம்தான் வரப்போகிறான் என்று கவலையோடு இருந்தார். ஆனால் இந்த முறை லோகேஷ், ஆதன் மற்றும் பருள் மூவரும் முன்னே சென்று விட்டதால் நன்னனுக்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்று வருத்தத்தில் இருந்தார் ஏகன். அதில் அவருக்கு மிகவும் பெரிய வருத்தம் என்னவென்றால் அவரது ஒரு சிஷ்யனான வேங்கையனை கொன்ற ஒருவன்தான் வெற்றி வாகை சூடியிருக்கிறான் என்பது மிகவும் கோபத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணியது. மற்றொரு பக்கம் பீமன் வம்சத்து குடிலில் இருக்கும் பீமன் வம்சத்து வீரர்களுக்கும் எக்ஸ்பர்ட்களுக்கும் ஆதனின் வெற்றி மிகவும் ஏமாற்றத்தை உண்டு பண்ணியது. ஏனென்றால் 3 வருடங்களாக முதலிடத்தில் இருந்த லோகேஷ் இந்த சின்ன பையனான ஆதனிடம் தோற்றுவிட்டு நின்று கொண்டிருப்பது மிகவும் வேதனையாக இருந்தது. ஆதன் அந்த 81வது படிக்கட்டில் நின்று அங்கு பேசிக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் பேச்சையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். இருப்பினும் அது நல்லவையோ தீயவையோ அதை ஆதன் மனதிற்குள் எடுத்துச் செல்லவே இல்லை. ஆதன் மெல்லமாக திரும்பி பருளை பார்த்தான். அவள் இன்னும் ஆதனை கண்ணமைக்காமல் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அதை பார்த்த ஆதனுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. இருப்பினும் அவன் பருளை பார்த்து, பருள், போதும் போதும் பார்த்தது, உங்க அப்பா வேற அந்த பெரிய மேடையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் லுக்க மாத்து என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட பருள் மீண்டும் சுயநினைவுக்கு வந்துவிட்டு, அடுத்த படிக்கட்டுக்கு மெல்ல போலாமா ஆதன் என்று கேட்டாள். இதுக்கு மேல படிக்கட்டு ஏறணும்னா நம்ம வாரியர் லெவல் படிக்கட்டு தான் ஏறி பார்க்கணும், போலாமா என்று கிண்டலாக கேட்டான் ஆதன். ஐயோ சாரி ஆதன், நான் அதுவும் ஞாபகத்துல கேட்டுட்டேன் என்று சிரித்துக் கொண்டே கூறினாள் பருள். அதை கேட்ட ஆதனும் சிறு புன்னகை செய்துவிட்டு, என்ன பருள், நான் சொன்ன மாதிரியே மேல கூட்டிட்டு வந்துட்டனா? என்னதான் நான் கூட்டிட்டு வந்தாலும் உன்னோட எனர்ஜியும் கம்மியா இருக்கும், கொஞ்ச நேரம் இங்கேயே நின்று ரிலாக்ஸ் பண்ணு பருள் என்று அறிவுறுத்தினான். அதை கேட்டதும் பருள், அதுவும் சரி, அது வரைக்கும் நீ என்ன பண்ண போற என்று கேட்டாள். அடுத்த நிமிடம் ஆதன் அங்கேயே அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். ஆதன் தனது கண்களை மூடி மெல்ல மூச்சை இழுத்து மெல்ல வெளியே விட்டுக் கொண்டிருந்தான். பருள் ஆதனை வியப்பாக பார்த்துவிட்டு, இந்த ஆதன் தான் என்ன தூக்கிட்டு வந்தான், அதனால அவன் சக்தி ஆற்றலும் எனர்ஜியும் தான் கம்மியாயிருக்கும், அப்படி இருக்கும்போது நம்ம எனர்ஜி எப்படி கம்மியாயிருக்கும்? இந்த ஆதன் அவன் தியானம் பண்ணும்போது நம்ம சும்மா இருப்போமேனா அப்படி சொல்லியிருப்பான் போல என்று நினைத்து சந்தோஷமாக சிரித்துவிட்டு நின்று கொண்டிருந்தாள். இருப்பினும் பருளும் அமர்ந்து தியானம் செய்து தனது ஆற்றல் சக்திகளை நிலைப்படுத்த ஆரம்பித்தாள். ஆதன் முதல் போட்டியில் வெற்றி மட்டும் பெற்றிருந்தாலும் 2வது போட்டியில் முதலிடத்தில் வென்றிருப்பது அவனது எக்ஸ்போர்ட் ரேங்கிங் வரும்போது மிகவும் முக்கியமான இடத்திற்கு வருவான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதன் பிறகு சில மணி நேரம் கழித்து 81வது படிக்கட்டுக்கு லோகேஷ் வந்தான். அவன் வந்து சில மணி நேரம் கழித்து நன்னனும் அட்டூரியனும் வந்தார்கள். அந்த 80வது படிக்கட்டின் தாக்கத்தை பார்க்கும் போதுதான் ஆதன் எப்படி இந்த படிக்கட்டை கடந்து வந்தான் என்று வியந்து போனார்கள். அங்கு வந்ததும் அந்த மூவரும் மிகவும் சோர்வடைந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் அங்கேயே அமர்ந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு பல மணி நேரம் கழித்து ஜனனியும் அங்கு வந்து சேர்ந்தாள். ஜனனி ஆதனுடன் சண்டை போடுவதற்கு பிறகு அவனையே பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் திடீரென்று அட்டூரியனுடன் வாக்குவாதம் செய்துவிட்டு அவனுக்கு இணையாக ஏறி நின்றான். அதன் பிறகு ஆதன் லோகேஷிற்கும் நன்னனுக்கும் இணையாக ஏறி நின்றான். அப்போது லோகேஷ் ஆதனுக்கு சவால் விட்டுவிட்டு 3 படிக்கட்டுகள் ஏறினான். அதை பார்த்த ஆதன் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் ஏறி இறுதியில் முதல் வீரனாக இந்த போட்டியை முடித்து விட்டான். அந்த வேகத்தில் ஜனனியோ அட்டூரியனோ அல்லது நன்னனோ கூட செய்ய முடியாது என்று வியந்து அவனை பார்த்து கொண்டு நின்று விட்டாள். ஆதன் முன்பிருந்த வேகத்தில் அதில் ஏறி இருந்தால் ஆதன் முடித்த நொடியில் ஜனனியும் முடித்திருப்பாள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அவள் ஆதனை பின்தள்ளி முன்னேறிவிட வேண்டும் என்று சென்று கொண்டிருந்தாள். தருண் மற்றும் தயாளனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? 3வது போட்டி என்னவாக இருக்கும்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?